இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யோசுவா 7:9. கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே, அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். தப்பு எங்கே நடந்திருக்குன்னு தெரியாமலேயும் தேவனை குறை சொல்கிறது மனுஷருடைய குணமாக இருக்குது. இங்கே பாபிலோன் நாட்டை தேவன் இஸ்ரவேலர்கள் கையில் ஒப்பு கொடுத்து அங்கே கொள்ளையிட்ட எல்லா பொருள்களையும் தீயில சுட்டரிக்க சொன்னார். அப்போது தங்கத்து மேலேயும் வெள்ளி மேலேயும் ஆசைப்பட்ட யூதா கோத்திரத்தை சேர்ந்த ஆகான் என்பவன் அதில் சிலதை எரிக்காமல் அவனோட கூடாரத்தில் ஒளிச்சு வச்சுக்கிட்டான். இதனால் தேவனுக்கு கோபம் வந்து எமோரியர் மனுஷர்கள்கிட்ட இஸ்ரவேலர்களை ஒப்பு கொடுத்துட்டாரு. இந்த சண்டையில் இஸ்ரவேலர்களை 36 பேர் எமோரியர்கள் வெட்டி கொன்னுட்டாங்க. இதை பார்த்த யோசுவா தேவனிடத்தில் புலம்பி அழுகிறான். ஆகான் செஞ்சது யோசுவாவுக்கு தெரியாது. அதனால் தேவன் மேலே கோவப்பட்டு உமது மகத்தான் நாமத்துக்கு என்ன செய்வீர்னு கேட்குறான். அப்புறம் தேவன் யோசுவாக்கிட்ட ஆகான் செய்த தப்புகளை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆகானையும் அவன் குடும்பத்தையும் அவன் திருடி வைத்த எல்லா பொருள்களோடும் எரிச்சு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் தேவன் எமோரியர் கானானியர்களை இஸ்ரவேலர்களோட கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. நாமளும் எங்கே தப்பு நடக்குதுன்னு தெரியாமல் தேவனை குறை சொல்லிடுறோம். அந்த தப்பு நம்ம வீட்லேயோ இல்லை வீட்டில் உள்ள மனிதர்கள்கிட்டையோ இல்லை நம்மக்கிட்டேயோ இருக்கலாம். அதை நாம் தான் யோசித்து பார்த்து திருத்திக்கணும், விசாரித்து திருத்தணும். எப்போ நாம் எந்த விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது நடந்தாலே தேவன் நம்மளை தண்டிக்கிறாருன்னு அர்த்தம். நம்மக்கிட்ட தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம தேவனுடைய பார்வைக்கு சரியானவங்களாக இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய பாதையை சரியானதாக தேவன் அமைச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பார். நாம் தப்பும் பண்ணும்போது தான் தண்டனைக்கு ஆளாகிறோம். அதனால் ஏன் தேவன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்கன்ற கேள்வியை விட்டுட்டு எங்கே நம்ம தப்பு பண்ணுறோம், எங்கே நம்ம தப்பு நடக்குது அப்படின்றத அமைதியாக யோசித்து அதை நம்ம திருத்தி கொள்ளும் போதும் ஒழுங்குபடுத்தும் போது மட்டும்தான் தேவன் நம்மளை மகிழ்ச்சியோடு வாழ வைப்பார். ஆமேன்.